கர்த்தராகிய வாசிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, இங்க இயேசு யாரு? கர்த்தர். அப்புறம் தேவனுடைய, தேவன் யாரு? பிதா. இயேசு கர்த்தர், தேவன் பிதா, மூன்றாவது பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். அப்ப நீங்க புரிய வேண்டியது இயேசு கர்த்தர். அப்ப ஓட்டில கர்த்தர் 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 வர்றதெல்லாம் இயேசு என்ற வெளிச்சம் உங்களுக்கு வரணும். இயேசு கர்த்தர். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, யார் மூலமா கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இயேசுவின் மூலம். ஐயா, மோசையின் மூலம் பிரமாணம் உண்டாயின, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. அப்ப கிருபை இயேசுவின் மூலமா தேவன் கொடுத்தார். அப்ப நீங்க பெற்ற ரட்சிப்பு இயேசுவின் மூலம் கொடுத்த கிருபையில் தான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். ஆகவே இங்க ஆசீர்வாதத்தில், இது ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை சொல்லுதல். இங்க ஆசீர்வாதத்தில் பவுல் யாரை கொண்டு வருகிறார்? ஃபர்ஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. கிருபையை புரிய 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 இயேசுவின் மூலம் தான் கிருபை. நான் நிற்கிறது கிருபை, நிர்மூலமாகாது கிருபை, இம்மட்டு நடத்துறது கிருபை, எங்களை கைவிடாதது கிருபை, எங்களை பாதுகாத்தது கிருபை. எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ நன்மைகள், இக்கட்டு வந்தது, நெருக்கம் வந்தது, தள்ளப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். ஆனால் நீங்களோ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட இருந்து எங்களுக்கு சாட்சியை உண்டு பண்ணினீங்க. அது கிருபை. அப்ப இது ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப கிருபை என்ன? ஆசீர்வாதம். அப்ப கிருபையை பேசும்போதெல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லது இயேசுவை பேசும்போதெல்லாம் இயேசுவின் மூலம் ஆசீர்வாதம் சபையாருக்கு போகிறது. கிருபையை, இது ஆசீர்வாதம். கடைசியாக தானே சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு உங்களோட இருப்பதாக. அப்ப கிருபையை பேசும்போதெல்லாம் ஆசீர்வாதம் அங்கே மக்களுக்கு கிருபையோடு சேர்ந்து ஆசீர்வாதம் போகிறது.